Hello everyone. Today we're going to talk about the most important question. Why should I consider a knee replacement? எல்லாரும் கேட்குற கேள்வி, டாக்டர் எனக்கு முட்டி வலி வந்திருக்கு, மாத்திரை கொடுங்க, மாத்திரை கொடுத்தா சரியாகும்ல, எதுக்காக சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப நாளாக முட்டி வலி இருக்குது, உங்களுக்கு மாத்திரை மருந்துகளில் சரியாகல, நடையே மாறுது, இல்லைனா உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்கோம், மூட்டுக்குள்ளேயே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வலி குறையல, நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தீர்வு இல்லாம இருந்திருந்தால் உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற டைம் வந்துருச்சு. ஏன் முட்டி வலி நிறைய பேருக்கு சரியாக மாட்டேங்குதுனால் ஆர் நடக்க சிரமமா இருக்குனால், ஒருக்க தேய்மானம் வந்தாலே அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிருச்சுனாலே நம்மளுக்கு அதை ரிவர்ஸ் பண்றதுக்கோ எந்த வைத்தியமும் இல்லை, எந்த மருந்துகளும் இல்லை. நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம், பிசியோதெரப்பி கொடுக்குறோம், என்ன பண்ணாலும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல முட்டி வளைய ஆரம்பிக்கும் அண்ட் முட்டி நடக்கும் போது பேலன்ஸ் இல்லாம இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த டிஃபார்மிட்டி, அதாவது வளைவுகளை பேலன்ஸ்களை கரெக்ட் பண்ணணும்னா இது சர்ஜரி மூலமா தான் கரெக்ட் பண்ண முடியும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ சேஃப் சர்ஜரி ப்ரொவைடட் நம்ம கரெக்டா அட்மிஷன் முன்னாடியே எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணி நம்ம ப்ராப்பரா இருதய டாக்டர், மயக்க டாக்டர்கிட்ட இருந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு ப்ரொசீட் பண்றதுக்கு பண்ணால் நல்லது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் முதியோருக்கு தான் மெயினா பண்றது. முதியோருக்கு ஏன் பண்றதுன்னா மெயினா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அண்ட் ஃபங்க்ஷன்.